ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே காரசாரமான ஒரு சூப்பரான ரெசிபி சிக்கன் சிந்தாமணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து சூடுபடுத்திக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நீங்கள் நல்லெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணிக்கணும், அதுதான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நாம் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் வச்சு பண்ண போகிறோம். இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் கரெக்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் 10 வரமிளகாய் உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்திக்கிறேன். நீங்கள் 10லேருந்து 15 வரமிளகாய் சேர்த்திக்கலாம், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இது வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ் இருக்கும். உங்களுக்கு நல்ல ஸ்பைஸியாக வேணுன்னா 15 சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு டிப் என்னென்னா, வரமிளகாய் சேர்க்கும் போது ஃப்ளேம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கணும், இல்லைன்னா வரமிளகாய் தீஞ்சிரும். ஸோ கம்மியாக வச்சுக்கோங்க. இது கூட ஒரு 25 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம், இந்த மிளகா எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கும் போது தான் அந்த டேஸ்ட்டு வந்துட்டு ரெசிபிக்கு கொடுக்க போகுது. நம்ம எக்ஸ்ட்ராவாக மசாலா அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. இந்த சின்ன வெங்காயம் அண்ட் மிளகாவோட டேஸ்ட்டு தான் இந்த ரெசிபிக்கு மெயின் ஹைலைட்டே. நல்லா வந்துட்டு வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்திக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ஸே ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸ் தான். இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ரிசல்ட் நல்லாயிருக்கும். அந்த 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்ததுக்கப்புறம் சூப்பரான ஒரு மணம் வரும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வெந்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அந்த எண்ணெயோடய சேர்த்து அந்த ஃப்ளேவரும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இன்க்ரீடியன்ஸ் கம்மியாக இருந்தால் கூட இந்த ரெசிபி பண்ணி முடிச்சிடலாம். பேச்சுலர்ஸ் கூட பண்ணலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட ஒரு 7 to 8 பல் பூண்டு நான் வந்துட்டு இடித்து சேர்த்திருக்கேன். இடித்து சேர்த்தும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். பூண்டு மட்டும் சேர்த்திட்டு அதோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம். இந்த ரெசிபிக்கு வந்துட்டு பேரப் பண்ணுறதுக்கு எதுவுமே தேவைப்படாது. ஜஸ்ட்டு ஒயிட் ரைஸ் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போதே அவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ரசம் ஆர் ஏதாவது ஒரு சாதாரணமான டிஷ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் சைட் டிஷ்ஷாக ஆட் பண்ணிங்கன்னா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தான் அதோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். இப்போ நல்லா அந்த வெங்காயத்துலேருந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து குக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறோம். யூஸ்வலாக 1/4 டீஸ்பூன் அந்த மாதிரி தான் சேர்ப்போம். இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திட்டு அதையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் வந்துட்டு சேர்த்திக்கலாம். சிக்கன் வந்துட்டு முடிஞ்ச அளவு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப கீமா மாதிரி கட் பண்ண வேண்டாம். ஒரு சின்ன சின்ன பைட்ஸ் இருக்கிற அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு கொஞ்சம் நான் எலும்பும் சேர்த்துருக்கேன். எலும்பும் சேர்க்கும் போது அந்த கிரேவிக்கு வந்துட்டு யூஸ்வலாகவே கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கிடைக்கும். ஸோ அதை சேர்த்திருக்கேன். தோல் எதுவுமே இல்லாத மாதிரி பீசஸாக சேர்த்துக்கோங்க. இதில் மோஸ்ட்டாக வந்துட்டு போன்லெஸ் தான் இருக்கும். கொஞ்சம் வந்துட்டு நான் அந்த போன் இருக்க பீஸையும் சேர்த்திருக்கேன். ஒரு 4, 5 அவ்வளோதான் இருக்கும். மற்றபடி ஃபுல்லாக போன்லெஸ் தான் இருக்கும். இது வந்துட்டு நல்லா சிக்கன் போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக வதக்கி விடுங்க. அந்த சிக்கன்லேருந்து லைட்டாக தண்ணி விட்டு வந்து வேக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். இந்த சிக்கன் போட்டதுக்கப்புறம் அந்த எண்ணெய், மிளகா, நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தோடையும் நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. சிக்கன் வேகிறதுக்காக தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கிறேன். இந்த ரெசிபிக்கு கல்லுப்பு ட்ரை பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கல்லுப்பையும் சேர்த்திட்டு அதையும் சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ லைட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்திட்டு இதுக்கு மூடி வச்சு குக் பண்ணலாம். லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். நடுவில் ஓப்பன் பண்ணிவிட்டு கிளறி மட்டும் விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நான் கொஞ்சமாக தான் சேர்த்திருக்கேன். சிக்கன்லேயே தண்ணி விட்டு வேகும். ஸோ தண்ணி அதிகமாக சேர்த்துற வேணாம், செக் பண்ணிவிட்டு கம்மியாக மட்டும் சேர்த்திக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்துட்டு ஒரு டைம் மூடி வச்சு ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு தண்ணி வந்துட்டு சிக்கன்லேயே விட்டுருக்கேன். நான் ஊற்றும் போது பார்த்தீங்க நீங்கள், நான் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருந்தேன். சிக்கன்லேருந்தே நல்லா தண்ணி விட்டுருக்கு. இது நல்லா வற்றி சுருளாக வதக்கணும். அப்போ தான் வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்து குக் ஆகணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கிக்கணும். இன்னும் ஒரு 2-3 டைம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துருச்சு. ஒரு 80 to 90% சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு
திருப்பி ஓப்பன்லேயே வந்துட்டு நான் வதக்கிக்கிறேன். இந்த தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம், சுருள வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கேன். இது ஃபுல்லி ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. நான் வந்துட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக சேர்த்திருக்கேன். நம்ம சிந்தாமணி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து குக் ஆகிருக்கு. இதை வந்து நெக்ஸ்ட்டு ரைஸோடு சுட சுட போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஃபினிஷிங் டச்சாக நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்த மிளகாயோட காரம் மட்டும்தான், இதில் எக்ஸ்ட்ராவாக எந்த காரமுமே கிடையாது. மிளகுத்தூள் மட்டும் சேர்த்திட்டு லைட்டாக வந்துட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை மட்டும் நான் கார்னிஷிங்காக கொஞ்சம் சேர்த்திட்டு ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு ஒரு சூப்பரான ரெசிபி. நீங்கள் ஜஸ்ட்டு ரைஸ் ரசம் மட்டும் பண்ணியிருக்க அன்றைக்கி கூட இதை வச்சு நீங்கள் ஓட்டிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்கள் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கைமணம் பை கண்ணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.